ஹாய் மக்களே, வெல்கம் டு த தொடை ரிப்போர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம குஷி படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். இந்த படம் 19th May 2000 ரிலீஸ் ஆச்சு. இப்போ மறுபடியும் 25 வருஷம் கழித்து இந்த படத்தை இந்த மாதம் 25ஆம் தேதி ரீரிலீஸ் பண்ணுறாங்கன்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட கதையை எழுதி இயக்கியிருக்கிறது எஸ்.ஜே. சூர்யா. இந்த படத்தை தெலுங்கு, ஹிந்தி, கன்னடான்னு எல்லா லாங்குவேஜில் ரீமேக் வெர்ஷனில் ரிலீஸ் ஆயிருந்தது. விஜய், ஜோதிகா, மும்தாஜ், விஜயகுமார், விவேக், நிலகல் ரவின்னு பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, சிவாவா நடிச்சிருக்க விஜய்க்கும் ஜென்னியா நடிச்சிருக்க ஜோதிகாக்கும் நடுவில் நடக்கிற கிளாஷ் எப்படி காதலாக மாறுது, கடைசியில் இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்றாங்களா இல்லையான்றது தான் இந்த படத்தோட கதையாக இருக்கும். இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கிறது தேவா. இதுக்கு முன்னாடி எஸ்.ஜே. சூர்யா தேவா காம்பினேஷனில் வெளிவந்த வாலி படத்தோட சாங்ஸ் எல்லாமே செம ஹிட் ஆச்சு. அதே போல தான் இந்த படத்தில் வந்த எல்லா சாங்ஸுமே சூப்பர் டூப்பர் ஹிட்டுன்னே சொல்லலாம். இந்த படம் இன்னைக்கு வரைக்கும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரொமான்டிக் மூவின்னு பேசப்பட்டுருக்கு. அது மட்டும் இல்லை, விஜயோட ஜேர்னியில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் இந்த படம் தான். இந்த படத்துக்கு நிறையா அவார்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. அதோட கல்ட் கிளாசிக்காக சொல்லப்படுற இந்த படம் அந்த பீரியட்லேயே கிட்டத்தட்ட 50 நாட்களுக்கு மேலே தியேட்டரில் வெற்றிகரமாக ஓடிட்டு இருந்ததாம். இந்த படத்தோட பிளாட்டாக இருக்கட்டும், ஸ்டோரி லைனாக இருக்கட்டும், இது எல்லாமே யங்ஸ்டர்ஸ்க்கும் சரி ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் ரொம்பவே சூட்டபுளாக இருந்தது. இந்த படம் வெற்றி ஆகிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். ஷில்பா ஷெட்டி, அதுக்கப்புறம் மும்தாஸ் வர சாங்ஸ் இந்த படத்துக்கு இன்னுமே ஒரு ஹைலைட்டாக இருந்தது. என்னதான் அந்த பீரியடில் இந்த படம் ஏகப்பட்ட கிரிட்டிசிசத்துக்கு தள்ளப்பட்டாலும் இன்னைக்கு வரைக்கும் ரிப்பீட் மோடில் ஒரு படம் பார்க்கலான்னா கண்டிப்பாக இந்த படம் அந்த லிஸ்ட்டில் வந்துடும். விஜய் இந்த படத்தை பற்றி இன்டர்வியூவில் பேசும்போது ஜோதிகாவோட நடிப்பு தான் என்னை விட நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் இவர் கண்ணுக்குள் நிலவுன்ற படத்துக்கும் ஷூட்டிங்க்கு போயிட்டு இருந்தாராம். அதனாலேயே இந்த 2 கேரக்டரும் மாற்றி மாற்றி நடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காரு. இந்த படத்தோட தமிழ் வெர்ஷனும் தெலுங்கு வெர்ஷனும் ஒரே டைமில் தான் ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனால் ப்ரொடக்ஷன் டிலேனால தெலுங்கு வெர்ஷன் மட்டும் 1 இயர் கழித்து தான் ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த படம் டிரெக்டரான எஸ்.ஜே. சூர்யாவோட ஜேர்னிலையும் ஒரு மிகப்பெரிய படமாக அமைஞ்சிருந்தது. தேவாவோட எவர்கிரீன் சவுண்ட் ட்ராக், விவேக்கோட சூப்பரான காமெடி சீன்ஸ், எமோஷ்னலாகவும் காமெடியாகவும் இருக்கிற கதைக்களம் தான் இந்த குஷி. 90ஸோட பெஸ்ட் படம்னா அது இதுதான். அந்த மேஜிக்கை நீங்கள் மறுபடியும் ஃபீல் பண்ணணுன்னா மறக்காமல் இந்த படத்தை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து தியேட்டரில் போய் பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.